ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சயின்ஸில் காற்று இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட் ரோமன், பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், காற்றில் நைட்ரஜன் சதவீதம் டேஷ். காற்றில் நைட்ரஜனுடைய சதவீதம் 78%. ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ 78%. கேள்வி 2, தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் எது? தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறுகின்ற இடம் இலைத்துளை. 2க்கான பதில் ஆப்ஷன் ஏ இலைத்துளை. கேள்வி 3, காற்று கலவையில் எரிதலுக்கு துணைபுரியும் பகுதி எது? காற்று கலவையில் எரிதலுக்கு துணைபுரியும் பகுதி ஆக்சிஜன். 3க்கான பதில் ஆப்ஷன் சி ஆக்சிஜன். கேள்வி 4, உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கிறது. 4க்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி 5, காற்றில் உள்ள டேஷ் மற்றும் டேஷ் வாயுக்களில் கூடுதல் காற்றில் 99% இடையாகிறது. அப்படின்னா காற்றில் உள்ள நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 91% இயைபாகிறது. அப்போது இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் 1, 4 ரெண்டுமே கரெக்டு. டி தான் கரெக்டு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு, காற்றில் காணப்படுகின்ற எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி எது? காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி ஆக்சிஜன். 1க்கான பதில் ஆக்சிஜன். கேள்வி 2, ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளிவருகின்ற வாயு டேஷ். ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளிவருகின்ற வாயு ஆக்சிஜன். 2க்கான பதில் ஆக்சிஜன். 3, சுவாச கோளாறு உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படுகின்ற வாயு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 3க்கான பதில் ஆக்சிஜன். கேள்வி 4, இருண்ட அறையினுள் வருகின்ற சூரியன் ஒளிக்கற்றையில் டேஷ் காண முடியும். இருண்ட அறைக்குள்ளே வர சூரியனோட ஒளிக்கற்றையில் தூசிகளை நம்ம பார்க்கலாம். 4க்கான பதில் தூசிகளை. கேள்வி 5, டேஷ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும். கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும். 5க்கான பதில் கார்பன் டை ஆக்சைடு. தேர்ட் ரோமன், சரியாக தவறாக பார்த்துடலாம். 1, உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. 1க்கான பதில் தவறு. நைட்ரஜனும் இருக்குது இல்லையா. 2, புவி வெப்பமயமாதலை மரங்களை நடுவதன் மூலமாக குறைக்கலாம். இது கரெக்டு தான். 3, காற்றின் இயல்பு எப்பொழுதும் சமமாக விகிதத்தில் இருக்கும். அப்படி இல்லை, மாறுபட்டு இருக்கும் இல்லையா. 4, திமிங்கலம் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்பிற்கு வரும். இது கரெக்டு தான். கேள்வி 5, காற்றில் ஆக்சிஜனுடைய இயல்பானது தாவரங்களின் சுவாசம் மூலமும் விலங்குகளுடைய ஒளிச்சேர்க்கை மூலமும் சமன் செய்யப்படுகிறது. இது தவறு. அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம். இயங்கும் காற்று தென்றல் காற்று. நாம் வாயும் அடுக்கு அடிவளி மண்டலம். வளிமண்டலம் அப்படிங்கிறது ஓசோன் படலம். ஆக்சிஜன் அப்படிங்கிறது எரிதல். கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒளிச்சேர்க்கை. அடுத்து ஒப்புமை தருக பார்த்துடலாம். ஒளிச்சேர்க்கை கார்பன் டை ஆக்சைடு, சுவாசம் அப்படிங்கிறது ஆக்சிஜன். காற்றில் 78% எரிதலுக்கு துணை புரிவதில்லை. 21% எரிதலுக்கு துணை புரிகிறது. 2க்கான பதில் 21%. இதோட இன்னைக்கான காற்று பாடத்தில் புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸு முடியுது.